அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். சிலம்ப இமயம் கழுகுமலையார் சந்திரசேகர் அவர்கள் நம்முடன் இங்கிலாந்தில் தற்போது இருக்கிறார். அவருடன் ஒரு சிறிய நேர்காணல். சிலம்பம் குறித்த அரிய தகவல்களையும் அவர் கற்ற அனுபவங்களையும் பெற்ற அனுபவங்களையும் இன்று நம்முடன் பகிர்ந்து கொள்ள இங்கே ஒரு சிறிய நேர்காணலில் அவர் இசைவு தெரிவித்துள்ளார். நாம் பேட்டிக்கு இப்போது செல்வோம். ஐயா வணக்கம். மீண்டும் உங்களுடைய இதுவரையான பொறுப்புகளையும் நீங்கள் வகித்த பதவிகளையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் 1980 தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகம் அமைக்கப்பட்டது. அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக இருந்தது. முன்னாள் பொதுச் செயலாளர், முன்னாள் தொழில்நுட்ப இயக்குனர் மற்றும் முன்னாள் போட்டியில் இயக்குனராக இருந்தது. இந்திய சிலம்ப சம்மேளனம் 1993 இந்திய சிலம்ப சம்மேளனம், இந்தியன் சிலம்ப ஃபெடரேஷன் அமைக்கப்பட்டது. அதனுடைய அமைப்பாளர் எஸ்எம்பிளே என்பவருடைய துணையோடு அதன் அமைப்பாளர் அமைச்சோம். அதில் அந்த போட்டி இயக்குனர் மற்றும் டோர்னமெண்ட் டைரக்டராக அந்த பணியில் இருந்தேன். உலக சிலம்ப மாமன்றம் 1994 முதலாவது உலக சிலம்ப போட்டி நடந்துச்சு சென்னையில், கோல்டன் பீச்சில் நடந்துச்சு. டாக்டர் பிஜி சந்தோஷம் அவருடைய பங்களிப்பு, மேஜர் பங்களிப்பு. அவருடைய ஏற்பாட்டில் அது உலக சிலம்ப ஹெட் குவார்ட்டர்ஸ் இன் மலேசியாவில் உலக சிலம்ப மாமன்றம். அந்த அமைப்போட சேர்மன் டெக்னிக்கல் கமிட்டியாக இருந்தேன். அந்த போட்டிக்கு முதல் போட்டிக்கு போட்டியல் இயக்குனராகவும் இருந்தேன். போட்டியும் இதான் அந்த வேர்ல்டு காம்படிஷனுக்கு ஃபஸ்ட்டு 94 தமிழ்நாடு குத்துவசி விளையாட்டு கழகத்தை அமைச்சோம். அதில் அதனுடைய அமைப்பாளராகவும் அதை ஃபவுண்டராக இருந்தேன். ஃபவுண்டர் ஆஸ் வெல் அஸ் சேர்மன் டெக்னிக்கல் கமிட்டி குத்துவசி தமிழ்நாடு குத்துவசி விளையாட்டு கழகம். அந்த சோலா மார்ஷியல் ஆர்ட்ஸ் 1974 1974 சோலா மார்ஷியல் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் என்ற ஒரு அமைப்பு அமைச்சோம். அதில் தலைமை மகாகுரு, நிறைய மகாகுரு எனக்கு கீழே நிறைய மகாகுருக்கள் இருக்காங்க. அதாவது பேராசான்கள் இருக்காங்க. பயிற்சியாளர் ஆயிரக்கணக்கான பயிற்சியாளர் நூற்றுக்கணக்காக இருக்காங்க. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், ஒவ்வொரு பயிற்சியாளர்கிட்டையும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அந்த அளவு இருக்காங்க. அந்த என்டையர் ஆர்கனைசேஷன் அது ஈவன் உங்கள் ஊரில் இங்கிலாந்தில் கூட இருக்குது. சுந்தரச்சோழன் அதை பார்த்தாரு. சிங்கப்பூர் சிலம்பம் சொசைட்டி இருக்குது. அங்கே நம்ம சோழா மார்ஷல் ஆர்ட்ஸ் அங்கே இருக்குது. நம்ம கனடியன் சிலம்பம் ஃபெடரேஷன் அங்கே நம்ம குரூப் தான், நம்மளுடைய டிசைபிள்ஸ் தான் அங்கே இருக்காங்க. அதெல்லாம் பிறகு நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். கனடியன் சிலம்பம் ஃபெடரேஷன் இருக்குது. அங்கே நம்முடைய சோழா மார்ஷல் ஆர்ட்ஸ் இருக்குது. இப்போ இங்கே கூட இங்கே இங்கிலாண்டில் எல்லாத்துக்கும் முயற்சி எடுத்துக்கிட்டார். சுந்தரச்சோழன் இங்கிலாந்து தேசத்துக்கு அமைப்பு அமைக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேண்டிய ஆவணம்லாம் நடந்துகிட்ருக்கு. யூஎஸ்லேயும் அதேமாரி ஏற்பாடுகள் அங்கே அன்பு மதன் குமார்னு இருக்கார் யூஎஸில். ஏற்கனவே இங்கே இந்திய சிலம்ப சம்மேளனோட பொருளாளர் வந்தவர். அப்போ யூஎஸ் சிட்டிசன் அவர் யூஎஸில் இருக்கார். அவர் இப்போ ஆர்கனைசேஷன் அதனுடைய ஃபெடரேஷன் யூஎஸில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, அதுக்கு ஃபெடரேஷனுக்கு அவர் ஏற்பாடாக நடந்துகிட்ருக்கு. அந்த சூழல் தான் இப்போ என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ நான் பொதுவாக சிலம்பத்துக்கு உலக சிலம்ப அமைப்புகளுக்கு ஒரு பொதுவானவன். எல்லா அமைப்பும் என்னை கொஞ்சம் பொதுவான ஒரு நபராக தான் கருதும். ஆமாம், இந்த கோச்சிங் கேம்ப்ஸ், நேஷ்னல் லெவலில் கோச்சிங் கேம்ப்ஸ், தமிழ்நாடு லெவலில் கோச்சிங் கேம்ப்ஸ், இந்த மாதிரி கோச்சிங் கேம்ப்ஸ்னால் என்னை அழைப்பாங்க. நான் பயிற்சி கொடுப்பேன். இந்த மாஸ்டர்ஸ்களுக்கெல்லாம் நான் பயிற்சி கொடுப்பேன். இப்போ கிராண்ட் மாஸ்டர் ஈவன் மாஸ்டர்ஸை போல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் நேரடி பயிற்சி கொடுப்போம். ஆசான்களுக்கு பயிற்சி கொடுக்குறது உண்டு. அதுமாதிரி மலேசியாவிலேருந்து வந்த ஆசான்கள் அவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கோம். கனடாவிலேருந்து வந்த ஆசான்கள் வந்திருக்காங்க, அவங்களுக்கும் பயிற்சி கொடுத்துருக்கோம். ஆமாம். இந்த ஊரில் சுந்தரச்சோழன் அவர் தான் இங்கே பார்க்குறாரு. நிறைய ஃபங்க்ஷன்லாம் நிறையா இங்கே பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் கர்நாடகா ஸ்டேட்டுக்கு அமெச்சூர் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, கர்நாடகா ஸ்டேட் அமைப்புக்கு சீஃப் டெக்னிக்கல் டைரக்டர் இருந்தார் சுந்தரச்சோழன். நம்ம தமிழ்நாடு சிலம்பாட்ட கழகத்துக்கு அவர் தொழில்நுட்ப இயக்குனராக அறிவிக்கப்பட்டார் சுந்தரச்சோழன். அவர் என் சன், என்னுடைய சன் தான் அவருக்கு. இன்னொருத்தர் ராஜரா சோழன், அவருடைய என் சன். அவரும் ஹெவிவெயிட் சாம்பியன், தொடர்ந்து ஹெவிவெயிட் சாம்பியன், நேஷனல் சாம்பியன். 2 பேருமே, மூத்தவர் ராஜரா சோழன், சின்னவர் சுந்தரச்சோழன். 2 பேருமே நேஷனல் சாம்பியன்ஸ் தான். சிலம்பத்தில் ஸ்டேட் லெவல் சாம்பியன்ஸ் தான். மனுங்களோட பேரை கேட்டது பிள்ளை இருக்குது. ஆமாம். அவர் அமெச்சூர் சிலம்பம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவுக்கு மூத்தவர் ராஜரா சோழன் டெக்னிக்கல் டைரக்டர் இருந்தார்.
அதாவது நம்மளுடைய பங்களிப்பு இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. சிலம்பம் தான் எங்களை வந்து லா ஆஃபீஸர் லா ஆஃபீஸர் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட், ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை தமிழ்நாடு. அவர் வந்து ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், டெபுட்டி லீகல் அட்வைசர் கம் ஸ்பெஷல் பிபி. அந்த பணியிலேருந்து நான் ஓய்வு பெற்றிருக்கேன். இப்போ ஏற்கனவே வந்து ஆரம்ப காலத்தில் 1974 இந்த கலையில் வந்து தமிழுடைய வீரக்கலை முழுவதும் எனக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நிறைய பயிற்சி கொடுத்துருவோம். இப்போ ரிட்டையர்மெண்ட் பிறகு நம்ம முழு கவனம் செலுத்தி அப்போ அது இடையே நான் எப்பவும் பண்ணிட்டு தான் இருக்கேன். எப்பவும் பயிற்சிகள் வந்து ஆசான்கள் கொடுக்க பயிற்சிகள் அது தொடர்ந்துட்டு தான் இருக்குது. பட் ரிட்டையர்மெண்ட் பிறகு ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். இப்போ குத்தூரிசையை வளர்க்குறதுக்கு வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கோம். மற்றபடி சிலம்பம் நல்ல லெவல்லே வந்திருக்கு. அதுக்கு வேண்டிய விஷயம் நீ கேட்கறதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியா. இவ்வளவு பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்ற ஐயா அவர்கள் லண்டன் மண்ணில் காலடி எடுத்து வைத்ததில் புலம்பெயர்ந்த தமிழர்களாகிய நாங்கள் எல்லாம் பெருமிதம் கொள்கிறோம்.